வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 5 வயசுலேருந்து 6 வயசு குழந்தைங்களுக்கான ஒரு பேலஸோ பேண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட வந்து ஒரு 1.5 மீட்டர் அளவுக்கு ரயான் ஃபேப்ரிக் இருக்குது. அதுலேருந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பேலஸோ பேண்ட்டு தான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் இதுக்கான மேலே டாப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் வந்து இருக்கிற அந்த கிளாத்தை அப்படியே 4 மடிப்பாக போட்டிருக்கேன். கரை பாகம் வந்து ஓரமாக இருக்குது, ஒரே பக்கமாக வருது பாருங்கள். மடிப்பு பாகம் என் பக்கமாக இருக்குது. 4 மடிப்பாக நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து உங்கள் குழந்தைங்களுடைய கால் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. கீழே காலுக்கு மடித்து தைக்கணும், அதே மாதிரி மேலே எலாஸ்டிக் விடணும். அந்த மாதிரி தைச்சிக்கோங்க. எனக்கு வந்து தேவையான அளவு வந்து 27 இன்ச் தேவை. அந்த 27 இன்ச்சுக்கு நான் வந்து ஒரு லைன் முதல்ல ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ மேலே நம்ம எலாஸ்டிக் விடுறதுக்காக ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். அப்போ அந்த 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறோம். உங்களுக்கு வந்து இது கூட ஈஸியாக புரியும். அதனால் 1.5 இன்ச் வந்து இது வந்து மேலே எலாஸ்டிக் வர்றதுக்காக 1.5 இன்ச்சு. அதே மாதிரி கீழே 1.5 இன்ச் வந்து பாதம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம். இப்போ வந்து நமக்கு இந்த பேண்ட்டுடைய சுற்றளவு வந்து ஒரு 10.5 இன்ச் தேவை. நம்ம வந்து 10.5 இன்ச் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழ் வளைவு வந்து ஒரு 8.5 இன்ச், அதாவது நான் 1.5 இன்ச் விட்டுருக்கோம் பாருங்கள். அங்கேருந்து நான் வந்து 8.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். அது நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. மேலேருந்து பார்த்தா 10.5 இன்ச் வரணும். இப்போ இந்த வளைவுலேருந்து அப்படியே கீழே அந்த பாதத்துக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் மறைஞ்சிருச்சு, அதனால் நான் திரும்பவுமே உங்களுக்கு அளவெல்லாம் எடுத்து காட்டுறேன். ஃபுல் அளவு வந்து உயரம் 27 இன்ச் எடுத்திருக்கோம். அதே மாதிரி கீழே வந்து பாத சுற்றளவு வந்து 6 இன்ச் எடுத்திருக்கோம், தையலுக்கும் சேர்த்து. இப்போ வந்து உள்கால் வளைவு வரைஞ்சிருக்கோம்ல, அது வந்து ஒரு 10.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அதாவது மேலே இருந்து இடுப்புல இருந்தே 10.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதோடைய சுற்றளவுமே 10.5 இன்ச் தேவை. இப்போ மேலே 1.5 இன்ச் நம்ம வந்து எலாஸ்டிக் வர்றதுக்காக விட்டுருக்கோம். அதே மாதிரி கீழே 1.5 இன்ச்சு பாதம் மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம். இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம தைக்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ராங் சைடு எடுத்துக்கோங்க. பேண்ட்டுடைய ராங் சைடு, ரைட் சைடு ரெண்டுமே உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நமக்கு தெரிகிற பகுதி ராங் சைடில் இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வளைவு பகுதியை அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 வளைவு இருக்கும். அந்த பேண்ட்டோட இந்த சைடு ஒரு வளைவு, அந்த பக்கமும் ஒரு வளைவு. இப்போ இந்த வளைவுகள் 2யுமே நம்ம ஜாயின் பண்ணுறோம். ரைட் சைடு உள்ளே இருக்குது, ராங் சைடில் தான் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இதே மாதிரியே இன்னொரு சைடுமே வளைவை வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் குழந்தைங்களுக்கான வீடியோஸ் நிறைய இருக்குது. எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லாமே கரெக்டான அளவுகளோடு நான் போட்டிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வளைவு தைச்சிட்டோம். இப்போ வந்து மேலே வந்து இடுப்புக்கு 1.5 இன்ச் நம்ம விட்டுருக்கோம். அது வந்து எதுக்குன்னா நம்ம எலாஸ்டிக் வர்றதுக்காக. அப்போ முதல்ல ஒரு எவ்வளோ நீங்கள் எலாஸ்டிக் எவ்வளோ அகலம் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு மேலே மடித்து வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஒரு இன்ச் அளவுக்கு நான் எலாஸ்டிக் எடுக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு 1/4 இன்ச் அளவில் அந்த ரா எட்ஜ் வந்து தெரியாமல் இருக்க ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ முதல்ல ஒரு 1/4 இன்ச் தையல் போட்டு எடுத்துரும். இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ அகலத்துக்கு எலாஸ்டிக் விட போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல எடுத்துக்கோங்க. இப்போ அந்த எலாஸ்டிக்கை வச்சு அப்படியே மடித்து பாருங்கள் எவ்வளோ தூரம் தேவை அப்படிங்கிறத. அந்த அளவுக்கு மடித்து நீங்கள் அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் தையலுக்கு விடும்போது இதை விட மெலிசான எலாஸ்டிக் 1/2 இன்ச் விடுறீங்க அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் தையலுக்கு விட்டால் போதும். 2 தடவை டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த எலாஸ்டிக்கை விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 1 இன்ச் அளவு எலாஸ்டிக் எடுத்துருக்கேன். அப்போ 1 இன்ச் அளவுக்கு மடித்து அப்படியே சுற்றியுமே ஒரு தையல் போடுறேன். தையல் போடும்போதே ஏதாவது ஒரு பக்கம் ஒரு 1.5 இன்ச் அளவில் கேப் விட்டுட்டு தைங்க. ஏன்னா அந்த கேப் வழியாக தான் நம்ம வந்து எலாஸ்டிக் உள்ளே விடணும். அதனால் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கீழே பாதம் தான் தைக்க போகிறோம். பாதம் வந்து நம்ம எவ்வளோ தையலுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு அப்படியே டபுள் ஃபோல்டு பண்ணி அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் 2 சைடும் அதே மாதிரி தான் தைச்சிக்கணும்.
இப்போ நம்ம ஒரு சைடு தைச்சிருக்கோம். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு பாதமும் கீழே மடித்து தைச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 பாதம் மடிச்சு வச்சுட்டோம். இப்போ அப்படியே சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பாதத்துலேருந்து இன்னொரு பாதத்துக்கு அப்படியே நேரா ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி நம்ம இந்த பேண்ட் வீடியோ பார்க்குறோம். இது உங்கள் குழந்தைங்களுக்கு தைச்சி போடுங்க. இந்த சம்மரில் வந்து காட்டன் கிளாத் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் தைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் நிறைய இன்னொரு பாலாசோ வீடியோ 7 to 8 இயர் கேர்ளோடது கூட நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க என்னோடய ப்ளேலிஸ்ட்டில். உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு தைச்சி பார்த்தீங்கன்னா அதோட கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு வந்தது அப்படிங்கிறத. இப்போ நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ எலாஸ்டிக் எடுக்க போகிறோம். இது வந்து உங்கள் குழந்தைங்களுடைய இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 4 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான அளவு வந்து ஒரு 18 இன்ச் அளவு நான் எடுக்கிறேன். எலாஸ்டிக்கோட அளவு வந்து 18 இன்ச் எடுத்துக்கிறேன். 1 இன்ச் அளவு நான் வந்து தைக்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம 1.5 இன்ச் அளவு கேப் விட்டுருக்கோம். அது வழியாக அப்படியே இந்த சைடு விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த பக்கமாக அப்படியே ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எலாஸ்டிக்கை வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து அது 2யும் சேர்த்து வச்சு அப்படியே நல்லா ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து பிரிஞ்சு வரக்கூடாது. நல்லா லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க கிளாத்தை. எலாஸ்டிக் ஃப்ரீயாக தைக்கிற மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவில் நல்லா ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 2 தையலுக்கு 3 தையலை நல்லா போட்டுக்கோங்க. இப்போ 2 எலாஸ்டிக்கும் இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அதை அப்படியே விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டுட்டு அதை திரும்பவுமே அப்படியே படிஞ்ச மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பட்டையாக இருக்கும். எலாஸ்டிக் வந்து தைச்சது வந்து தெரியாத அளவுக்கு. இப்போ அவ்வளோதான் தைச்சிட்டோம். இப்போ நல்லா லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு நம்ம கேப் விட்டுருக்கோம்ல, அந்த 1.5 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுருக்கோம். கிளாத் வந்து கீழே வந்து ஓப்பன் விட்டுருந்தோம். அந்த ஓப்பனை இப்போ வந்து அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு 5 வயசுலேருந்து 6 வயசு குழந்தைங்களுக்கான பேலஸோ பேண்ட் வீடியோ கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம இந்த பேண்ட் வீடியோ பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் இதுக்கான டாப் வீடியோ, எலாஸ்டிக் டாப் வீடியோ பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.